இந்த காணொளியில் ஸ்டார் தொகுதியான சிதம்பரம் தொகுதியில் போட்டி போடுற முக்கிய வேட்பாளரான அண்ணன் திருமாவளவனுக்கும் திருமதி கார்த்தியாயினி அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புக்கான சாதக பாதங்களை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம் மக்களே, உங்களை நமது சேனல் வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் சிதம்பரம் தொகுதி இந்த கள நிலவரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த சிதம்பரம் தொகுதி இந்து மதத்தின் ஆணிவேராக நிகழக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் தற்பொழுது ஸ்டார் வேட்பாளராக அண்ணன் திருமாவளவன் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து கார்த்தியாயினி அப்படிங்கிற பிஜேபி வேட்பாளர் நிற்கிறாங்க. இது தவிர கடந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன் அப்படிங்கிற 2900 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அதையும் ஒரு காரணமாக நாம் இப்போ ஒரு அடித்தளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தொல் திருமாவளவன் அவர்களும், சந்திரகாசன் அப்படிங்கிற ஒரு அதிமுக சார்பாகவும், கார்த்தியாயினி அப்படிங்கிற பாஜக சார்பாகவும், ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த களத்தில் நிற்கிறாங்க. இந்த 4 முனை போட்டி இங்கே நிலவுறது உண்மைதான். இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில் சந்திரகாசன் பெரம்பலூர் தொகுதியிலேருந்து இப்போ நிற்கிறாரு. அவர் இப்போ புது வேட்பாளர் தான். அதே சமயத்தில் அண்ணன் திருமாவளவன் கடந்த முறை வெற்றி பெற்றதோட அதற்கு முன்பாகவும் பல தடவை இந்த இடத்துல போட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கார்த்தியாயினி முன்னாள் நகர்மன்ற தலைவராக இருந்தவர். அதிரடியான ஒரு அரசியலுக்கு பேர் பெற்றவர். அவர் இந்த தொகுதி இப்போ இங்கேருந்து தொகுதியில் நிற்கிறாங்க. இந்த தொகுதி ஒரு தனித்தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா, ஆண் வாக்காளர்கள் 7,49,625 பேரும், பெண் வாக்காளர்களாக 7,61,206 நபர்களும், மூன்றாம் பாலினத்தவர் 86 பேரும், மொத்தம் 15,10,917 வாக்காளர்கள் இங்கே களத்தில் ஓட்டு போட போகிறாங்க. இந்த சிதம்பரம் தொகுதியை ஏன் பிஜேபி டார்கெட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த சிதம்பரம் தொகுதியில் அண்ணன் திருமாவளவனுக்கு சாதகமான காரணங்கள் என்னென்ன, பாதகமான காரணங்கள் என்னென்ன, வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு சாதகமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் முதல் பகுதியாக திருமாவளவனுக்கு பாதகமான 5 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்து பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு சாதகமான 5 காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது கருத்துக்கள் எல்லாருக்கும் போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்தாக பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, திருமாவளவனுக்கு பாதகமான 5 காரணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ ஒன்றா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, சிதம்பரம் கோவிலில் ஒரு ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே வச்சுருக்க முனைகிறாரு நமது அண்ணன் திருமாவளவன். அங்கே இந்த கோவிலை எப்படியாவது தீட்சிதத்திலேருந்து வாங்கிட்டு அதை இந்து அறநிலையத்துறையில் சேர்க்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு மக்களுங்கிற போர்வையில் இந்த சனாதன எதிர்ப்புவாதிகளையும் திராவிட கழக ஆளுகளையும் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த பிரச்சனையை பண்ணிட்டு வர்றது அவருக்கு ஒரு பாதகமான காரணமாக அமையுது. அதே மாதிரி இந்த நம்ம சனாதனம் குறித்து நீண்ட காலமாக அவருடைய பேச்சுக்கள், அதாவது பார்த்திங்கன்னா, கோவிலில் அசிங்கமான பொம்மை இருந்துச்சுன்னா அது கோவிலும், கூம்பா இருந்தால் அது சர்ச்சும், இப்படி இது மாதிரி ஒரு நம்முடைய சனாதனத்தையும் நம்முடைய கோவில்களையும் அசிங்கப்படுத்துவது, இழிவுபடுத்துவது மாதிரியே அவருடைய செயல்பாடுகள் கடந்த பல ஆண்டுகளாகவே முதல்லேருந்தே இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் போதை கடத்தல் மன்னன் ஜாபருடைய தம்பிக்கு பதவி கொடுத்தாரு. அது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உடனே நீக்கினாங்களா? இல்லை, நீண்ட விளக்கம் கொடுத்தாரு. அதை அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் ஜாபர் சாதிக்கை அரெஸ்ட் பண்ணும்பொழுது
அவங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் தான் அவரை வெளியில் அந்த கட்சி பதவியிலேருந்து அவரை தூக்குறாங்க. ஸோ இந்த போதை கடத்தலினால் வந்த பணத்துலையும் இந்த கட்சி நடத்துறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராட்ரி மார்ட்டின் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராட்ரி மார்ட்டினுடைய மருமகனை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவருக்காக ஒரு தொகுதியை ரொம்ப போராடி கேட்டார். ஆனால் திமுக என்னவோ கொடுக்கல. திமுக எப்போதுமே யாருக்கும் நல்லது செய்யாது. இவருக்கு நல்லது, இவர் செஞ்சது நல்லது தான். இவருக்கு இப்போ செஞ்சது நல்லது தான். ஏன்னா லாட்ரி மார்ட்டின்கிற ஒரு பெருச்சாளிகிட்ட இந்த ஒரு தொகுதியை காப்பாற்றிருக்கிறது திமுகவுடைய ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தன்னை நம்பி வந்த இளைஞர்களை மடத்தனமான முட்டாள்தனமான ஒரு அறிவுரைகளை கூறி, அது நம்ம என்ன சொல்கிறது, இந்த வீடியோவில் ஒரு நாகரிகம் கருதி அவர் என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சொல்லலை. இருந்தாலும் மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரியும். பெண்களை பற்றியும் ஜாதிய பெண்களை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறையா பேசியிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், அதையும் மனசில் இவருக்கு ஒரு பாதகமான காரணமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கார்த்தியாயனிக்கு சாதகமான 5 காரணிகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போவோம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, பாமக காட்டும் முனைப்பு. இந்த தேர்தலில் நிச்சயமாக அண்ணன் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த களத்தில் இறங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியோட வேட்பாளர் தெருவிலையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடுது. இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா, தடா பெரியசாமி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் பிஜேபியில் இருந்தார். ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்காம வேறு மாவட்டத்திலேருந்து கொண்டாந்து நிற்க வச்சு அவங்கள நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த தனித்தொகுதி மீண்டும் பொது தொகுதியாக மாறும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி வேணும். அப்படிங்கிறதுனால இந்த தொகுதியை இந்த வாட்டி எப்படியும் திருமாவளவனிலிருந்து தட்டி பறிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கார்த்தியாயனி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர், அந்த பெண் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயமே அண்ணன் திருமாவளவனுக்கு பாதகமாக அமையும், கார்த்தியாயனிக்கு சாதகமாக அமையும். பெண்கள் சனாதனம், பெண் விடுதலை அப்படிங்கலாம் பேசுகிற திமுக கூட்டணியில் அதிக பெண் வேட்பாளர்கள் இல்லாத பட்சத்திலையும் நிப்பாட்டாத பட்சத்தில் பிஜேபி இங்கே பெண் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோவில் நகரமான சனாதன எதிர்ப்பு அரசியலை தடுக்கணும் அப்படிங்கிற இந்து மக்களுடைய கூட்டான ஒரு எண்ணம் நிறையா பிரதிபலிக்குது. அது இந்த தேர்தலில் நிச்சயமாக அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக மாறும் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். ஏன்னா இதுபோல் நம்முடைய இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறத இந்த அரசியலை மக்கள் இனியும் பொறுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தொகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதே தான் இந்து மதத்திலுடைய அனைத்து வாக்காளர்களும் இந்த திருமாவளவனுடைய போலியான மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மதச்சார்பின்மைனா எந்த மதத்தையும் சாராதவராக இருக்கணும். ஆனால் முஸ்லீம் முன்னேற்ற கழகம், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் இந்து மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு படித்த ஒரு விஷயங்கள் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவங்க யோசிக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் அவர் என்ன தொகுதிக்கு செஞ்சார் அப்படிங்கிற விஷயங்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக அமைது. அந்த ஒரு விஷயம் கார்த்தியாயனி அவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக அவர் எந்த விதமான ஒரு நல்ல விடயங்களும் தொகுதிக்கு செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த திருமாவளவன் மீண்டும் இங்கே வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற விஷயம் மீண்டும் கேள்விக்குறியாக இருக்குது. மிக சொற்ப ஓட்டில் முதல்ல இவர் ஜெயித்தது மாதிரி இந்த தடவை மிக சொற்பமான ஓட்டில் கார்த்தியாயனி அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே ஏடிஎம்கே ஓட்டை பிரித்தாலும் கார்த்தியாயனி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நன்றி. என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி உண்மையான
கள நிலவரம் மற்றும் உண்மையான செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து செய்கிறேன்.